ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தை, மங்களகரமான இந்த நல்ல நாளின் காலை வேளையிலேயே இந்த வராகி அம்மா ஒரு மன மகிழ்ச்சியான நல்ல செய்தியோடு தான் உன்னை பார்க்கறதுக்காக உன் வீட்டுக்கே உன்னை தேடி வந்திருக்கேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகவே இருக்கும். நீ வெற்றி பெறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதுக்காக உன்னுடைய பெற்றோர் எத்தனையோ விஷயங்களை இழந்து உன்னை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு முறை நீ கஷ்டப்படும் போதும் துன்பப்படும் போதும் அதிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காக அவங்க பட்ட கஷ்டங்கள் ஏராளங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உன் பெற்றோர்களுக்கு நீ பணிவிடை செய்வதையும் அவர்களுக்கு நன்றி கடனாக நீ நல்லது செய்வதையும் நிறுத்திடாதே. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுடைய பிரார்த்தனையும் நான் நிறைவேற்றுறதுக்குன்னு உங்கள் காலத்தை ஒதுக்கி வைப்பேன். இந்த நேரத்தில் இவ்வளோ காலத்துக்கு அப்புறம்தான் இவங்க பிரார்த்தனை நிறைவேற்றப்படும் என. ஆனால் எந்த ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுக்காக ரொம்ப மனசு வருத்தப்பட்டு பிரார்த்தனை செய்தாலும் அதை நான் உடனே நிறைவேற்றி கொடுத்துருவேன். ஏன்னா நானும் ஒரு தாயல்லவா. ஒரு தாயாக தன் பிள்ளைகளுடைய கஷ்டப்படுவதை எப்படி தாங்கிக்க முடியாதுன்ற வழி இந்த வராகி அம்மா எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் எந்த ஒரு தாயும் தந்தையும் தன் பிள்ளைகளுக்காக என்னிடம் வந்து மனமுருகி கேட்டால் அதை உடனே உனக்கு நான் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உனக்காக உன் பெற்றோர் என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் ஏராளம். அதையெல்லாம் இப்போது நான் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது உன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உன்னுடைய துணையாக கணவன் மனைவியாக யாராக இருந்தாலும் சரி, பெற்ற குழந்தைகளாகவே பேரன் பேத்திகளாக இருந்தாலும் சரி, அவங்கவங்க எப்போதும் அவங்கவங்க வாழ்க்கைக்கு எது சரின்றதுக்கு தான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. அவங்க வாழ்க்கைக்கு அப்புறமா உன்னை 2ஆம் இடத்துல தான் வச்சுருப்பாங்க. ஆனால் உன்னை பெற்றவர்கள் மட்டும்தான் எல்லா விதத்திலும் நீ முதல் ஆளாக வரணும். அவங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ, அவங்களுக்கு நடக்குதோ நடக்கலையோ, எல்லாமே உனக்கு கிடைக்கணும், எல்லாமே உனக்கு நடக்கணும்னு நல்லபடியாக நினச்சி பிரார்த்தனை செய்பவர்களாக இருக்காங்க. அதனால் நீயும் அவர்களை புரிஞ்சு அதுக்கேற்றா மாதிரி நல்லதை செய்யும் போது உனக்குரிய நன்மைகள் மிக பெரிய அளவில் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். பந்த பாசத்தில் சொந்த பந்தங்கள்னு நம்பி அவங்கக்கிட்ட போய் அவங்க சொல்கிற அறிவுரையெல்லாம் கேட்குறேன்னு சொல்லி வாழ்க்கையில் தப்பு பண்ணிடாத. பெற்றவங்களை தவிர மற்ற எல்லா உறவுகளும் ஏதாவது ஒரு சுயநல நோக்கத்தோட எதிர்பார்ப்போடு மட்டும்தான் நல்லதை சொல்லுவாங்க, நல்லதை செய்வாங்க. யாராவது உன் கூட இருக்கவங்க சரியில்லை, அவங்களுக்கு நான் அறிவுரை சொல்கிறேன்னு நீ போய் நல்லதை எடுத்து சொல்லி கெட்ட பேரை சம்பாதிச்சுக்காதே என் செல்லமே. வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு கிடைக்காவிட்டாலும் நீ ரொம்ப மனசு கஷ்டப்படுற. நல்லது சரி பாவம், நீ ரொம்ப கஷ்டப்படுறியேன்னு உனக்கு கொடுத்தாலும் ஐயோ இது கிடச்சிருச்சே, இது நம்ம விட்டு போயிடுமோ, இதை நம்ம இழந்துருவோம் நினச்சி பயந்து பயந்து அப்பயும் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்க. இப்படியே ஒரு விஷயம் உனக்கு கிடைச்சதை நினச்சி யோசிச்சு கடைசியில் சளிப்படைஞ்சு போனால் போகுது நீ வெறுத்து அதுக்கும் துன்பம் தான் படுற. மொத்தத்தில் நீ ஆசைப்படுறது கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியலை. இப்போது நான் சொல்கிறத கேளு. இந்த நாள் உனக்கான நல்ல நாளாக விடிய வைக்கப்பட்டிருக்கு. இந்த நல்ல நாளின் விடியலிலேயே நீ எதிர்பார்த்த நன்மைகளை எல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் கவனமாக உற்று நோக்கு. அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை தெளிவாக புரிந்துகொள். அவர்கள் சொல்லாததையும் அவர்கள் முகபாவங்களின் மூலமாக உணர்ச்சிகளின் மூலமாக நீ சரியாக கவனத்தை கொடுத்து புரிஞ்சுக்கணுமே செல்லமே. இந்த உலகத்தில் வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியாமல் பயப்பட்டுக்கிட்டே இருக்காத. கூட்டிலிருந்து வெளிவந்த பறவைக்கு தானே தானியங்கள் எங்கே இருக்குன்னு தெரிய வரும். ஒரே இடத்துல சும்மா உட்காந்துருந்து ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருந்தால் சரியாக நடந்துடாது. பறவைகள் காலையில் கூண்டிலிருந்து வெளிவந்து பல இடங்களுக்கு சுற்றி பார்த்து பறந்து போகும்போது தான் எங்கே தானியம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சால் அதன் தேவையை நிறைவேற்றிக்க முடியுது. அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் ஐயோ கஷ்டம் வந்துருச்சு பிரச்சனை வந்துருச்சுன்னு உக்காந்துடாம அனைத்தும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களையும் எதிர்கொண்டு நீ தான் முன்னேறி போகணும். உன் வாழ்க்கையில் நீ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாயோ அந்த அளவுக்கு அது உனக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். அழுக்காக இருந்தாலும் கிழிந்து போனாலும் ரூபாய் நோட்டின் மதிப்பு குறைவதில்லை பார்த்தியா? அதே போல தான் நீ தோற்று போனாலும் துவண்டு போனாலும் உன் மதிப்பு குறையாது. ஏன்னா நீ தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க. உன் முயற்சிகளுக்கெல்லாம் இந்த வராகி அம்மா ஒரு நல்ல பலனை கொடுப்பனே தவிர ஒருபோதும் நீ மனசுடைஞ்சு போகவோ தோற்று போகவோ விட்டுட மாட்டேன்.
நீ மற்றவங்க கிட்ட நல்ல விதமாக நடந்துக்கலாம், நல்லதையே நினைக்கலாம், மற்றவங்க கிட்ட நல்லதையே பேசலாம். ஆனால் எல்லாரும் அதே மாதிரி நீ அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் எப்படி நம்பி சொல்கிறியோ அதே போல் அவங்களும் எல்லாத்தையும் உங்ககிட்ட நம்பி சொல்லுவாங்க. உங்ககிட்ட நல்ல விதமாக நம்பிக்கை உரியவங்களாக நடந்துக்குவாங்கன்னு சொல்ல முடியாது என் செல்லமே. ஒவ்வொருவருடைய சிந்தனையும் ஒவ்வொருவருடைய எண்ணமும் அவங்களுடைய கொள்கையும் வேறு வேறாக இருக்கும்போது நீ நினச்சது போல் அவங்க இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காதே. தோல்விகளை தாண்டி நீ தைரியமாக தலைநிமிர்ந்து நின்று வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் எந்த ஒரு மனிதர்களையும் பார்த்தோன்னே இது இப்படி தான் இவங்க இப்படி தானே தீர்மானத்துக்கு வர வேண்டாம். எது எப்போ எப்படி மாறும், யார் எப்போ எப்படி மாற்றி பேசுவாங்கன்றத இங்கு யாராலும் சொல்ல முடியாது. இன்றே நான் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறேன். எப்போதும் எல்லாருக்குமே 4 பேர் துணையாகவே இருந்துட மாட்டாங்க. சில நேரங்களில் சில பேர் சில மனிதர்களை விட்டு விலகும் போது எல்லார் வாழ்க்கையிலையும் தனிமை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து சேர்ந்துதானே தீரும். நீ எப்போதும் எல்லாருமே உன் கூட இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காத. 4 பேர் ஒரு இடத்துல தினமும் சேர்ந்து உட்காடுறாங்க பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோ. என்னைக்காவது ஒரு நாள் அந்த 4 பேரிலிருந்து ஒவ்வொருவராக குறைந்து இந்த உலகத்தை விட்டு போய்தானே ஆகணும். அப்போது அதையும் ஏற்றுக்கொள்ளவும் எதிர்கொள்ளவும் தயாராக தான் இருக்கணும். உன்னை அன்போடு ஆதரவு செலுத்திய அந்த நபர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போனாலும் உனக்காக நல்லதை செஞ்சு கொடுக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் பிறக்கும் போதே அவர்களுடைய இறப்பும் அவங்க நெத்தியில எழுதப்பட்ட ஒரு விஷயம். எந்த உறவு உன்னை விட்டு விலகி போனாலும் எந்த உறவை நீ இழக்க நேரிட்டாலும் அதை நினச்சி கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ போகிறது 100 வருஷம் கூட இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் ஏன் நீ யார்கிட்டையும் கோச்சிக்கணும், சண்டை போடணும்? யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிச்சு கடந்து போக கற்றுக்கோ. இப்போ நீ ஒருத்தவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு சண்டை போடாட்டுக்கிட்டு பேசாமல் இருக்க. திடீர்னு அவங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்கன்னா நீ யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்க முடியும்? அல்லது மறுபடியும் போய் நீ அவங்கக்கிட்ட பேச நினச்சாலும் அவங்களால பேச முடியுமா? நீ தான் பேசுவியா? அதை புரிஞ்சுக்கிட்டு எந்த விஷயமா இருந்தாலும் மறக்கவும் மன்னிக்கவும் கற்றுக்கோ. தயவு செய்து எனக்கு யாருமில்லைன்னு மட்டும் நீ ஒருபோதும் சொல்லாதே. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா எப்போதும் இருப்பேன்றதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாயிரு. ஒருவருடைய வெற்றிக்கு பரிசும் பாராட்டுகளும் கொடுக்கப்படும். உன் வாழ்க்கைக்கு என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க தயாராக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் எல்லா பெற்றோர்களுக்கும் தன் பிள்ளைகளை பற்றிய கவலைதான். நாம் இந்த உலகத்தில் இல்லாட்டி நம்ம பிள்ளைங்க எப்படி வாழுவாங்களோ எப்படி சமாளிப்பாங்களோன்னு. உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா இருப்பது போல உன் பிள்ளைகளுக்கும் நான் துணையாக இருப்பேன். நீ எதையும் யோசித்து கவலைப்படாமல் வாழ்க்கையை அதன் போக்கில் அமைதியாக வாழ கற்றுக்கோ. வெற்றி நிறைந்த வாழ்க்கையை விட மன நிறைவு கொண்ட வாழ்க்கையே சிறந்தது. உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை மன நிறைவோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கிட்டு வாழ தயாராகு. எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் ரசித்து மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. நீ சின்னதாக பார்த்து ரசிக்கிற விஷயம் நாளைக்கே மிகப்பெரிய அழகான அற்புதமான விஷயமாக கூட மாறலாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் போதைப் பொருட்கள்னு சில விஷயங்கள் இருக்குது. அது மட்டுமே ஒரு மனிதனுக்கு அழிவை தருவதல்ல. பணம், அதிகாரம், வீடு, காரு, நகை, பதவி, காமம், உணவு, அந்தஸ்து என ஒரு மனுஷனுக்கு அழிவை தரக்கூடிய போதையை தரக்கூடிய விஷயங்கள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. எந்த விஷயம் இல்லாட்டி உன் வாழ்க்கையில் நீ நிம்மதி இல்லைன்னு நினைக்கிறியோ, எதை இல்லாமல் நீ நிம்மதி இழந்து தவிக்கிறாயோ அது எல்லாமே போதை. எந்த போதைக்கும் நீ அடிமையாயிடக்கூடாது. காசு, பணம், வசதி இருக்கோ இல்லையோ, அன்பும் பாசமும் இருந்தால் போதும், நம்பிக்கையும் இறை பக்தியும் இருந்தால் போதும்னு அதையே உனக்கு மனநிறைவான விஷயமாக மாற்றிக்கிட்டு வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ. யாராவது ஒருவர் மீது நீ அளவு கடந்த அன்பை வைக்கும்போது அவங்க ஏமாற்றிட்டாங்க அல்லது உன்னை விட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க உன்கிட்ட சண்டை போடுறாங்க, உறவுகள் பிரிஞ்சு போச்சுன்னா அதை உன்னால் தாங்கிக்க முடியாதல்லவா? இப்போதாவது ஒரு தெளிவான நல்ல முடிவாடு. யார் மீதாவது அன்பு வைக்கும்போது அதை அளவோடு மட்டும் வைக்கணுன்ற அந்த தெளிவையும் அந்த புரிதலையும் நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. பெரும்பாலான மக்களுக்கு இதுதான் உண்மைன்னு சில விஷயங்களை பற்றி தெரிஞ்சாலும் அதை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் இருக்காது.
அதனால் அவங்க பொய்யான ஒன்றையே விரும்புவார்கள். உண்மை சில நேரங்களில் மன சங்கடத்தை கொடுக்கலாம். உனக்கு இந்த நோய் இருக்குது, உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கஷ்டம் இருக்குன்னு உண்மையை சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்ள ஒத்துக்க முடியாத மனசு உள்ளவர்களுக்கு பொய்யை சொல்லி மன நிறைவை கொடுப்பதை விட அந்த பேச்சையே அப்படியே விட்டு விடுவதே நல்லது. யாராவது உன் கண்ணுக்கு நேராக கண்ணை பார்த்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கோ என் செல்லமே. ஏன்னா அதுதான் உண்மை. உனக்கே தெரியாமல் இப்போதெல்லாம் நீ ரொம்ப சோர்ந்து போயிட்ட. முதல்ல தைரியமாக பக்குவமான உற்சாகமான ஆளாக மாறு. இந்த நல்ல நாள் உனக்காகவே விடிஞ்சிருக்கின்ற நினப்போட இந்த நிமிஷத்தில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ நல்லபடியாக செய்ய ஆரம்பி. சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் உனக்கு பிடிக்காததாக நீ விரும்பாததாக இருக்கலாம். ஆனால் அது உன் நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. சில பிரச்சனைகளிலிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகவும் சில விஷயங்களிலிருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காகவும் கூட அந்த விஷயத்தை நான் நடத்துவேன்ற புரிதல் உனக்குள்ளே இருக்கட்டும். உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும், நீ நல்லபடியாக நிம்மதியாக வாழணுங்கிறதுக்காக மட்டுமே உன் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் சில விஷயங்கள் உனக்கு பிடிக்காத போதும் அது ஏன் நடக்குதுன்னு உனக்கு புரியாத போதும் மாற்ற முடியாத அந்த விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கோ. எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி தர்றேன். அமைதிங்கிறது உன் மனசுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கட்டும். உன் வாழ்க்கையை நீ சரி செய்யணும்னா அமைதி மிகவும் முக்கியமென்னு செல்லமே. உன் மனசுக்குள்ள எந்த குழப்பத்துக்கும் இடம் கொடுக்காம நீ எப்போதும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. பொறுமையையும் அமைதியையும் கடைப்பிடிக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் தோற்று போகவே மாட்டாங்க. நீ உன் மனசை உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அமைதியோடும் பொறுமையோடும் இருந்தாலே போராடுவதை தவிர்த்து வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியும். நீ இருக்கிற இடத்தை தினமும் சுத்தம் பண்ணி நல்லா சுத்தமாக வச்சுக்கோ. உன் அறையில் உள்ள தூசியே உன் மனசுக்குள்ள இறைச்சலாக மன அழுத்தமாக குழப்பமாக மாறுன்ற உண்மை உனக்கு புரியட்டும். எப்போதும் அமைதியாக இரு. அவசரப்படுறதை நிறுத்து. பொறுமையாக நிதானமாக நீ யோசித்து பேசும்போது நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்தே தீரும். எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். சொந்தமாக 4 காசு பணம் உன் கையில் இருந்தாதான் சொந்தங்கள் எல்லாரும் உன்னை தேடி வருவாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. பணம் பதவி பயன்னு உன் மூலமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தாதான், உன் மூலமாக ஏதாவது கிடைச்சாதான் ஒரு கூட்டமே உன்னை தேடி வரும். உன்கிட்ட ஒன்றுமே இல்லாத போது நல்லவர்களும் உண்மையானவர்களும் மட்டும்தான் உன் கூட நிற்பாங்க. மற்றவங்க எல்லாம் வேகமாக உன்னை விட்டு மறைஞ்சு போயிருப்பாங்க. இந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. காலம் எவ்வளவு கிடைத்தாலும் 2 விஷயங்களை உன்னால் மறக்கவோ மறுக்கவோ முடியாது. தேவையான நேரத்தில் உனக்கு கிடைச்ச ஆதரவையும் அவசரத்துக்கு உனக்காக ஓடிவந்து உதவி செய்த மனிதர்களையும் நீ வாழ்க்கையில் மறக்க வேண்டாம். நீ பலவீனமாக இருக்கும்போது அல்லது சோர்ந்து போய் இருக்கும்போது, நீ கைவிடப்பட்டிருக்கும்போது யாராவது உனக்கு கை கொடுத்து காப்பாற்றினாலும் அவர்களை உன் வாழ்நாள் முழுவதும் நீ மறக்க வேண்டாம். சில குடும்பங்கள் நல்லா வசதி படைச்சவங்களா செல்வந்தர்களாக இருக்கிறதால வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டாங்க, முன்னுக்கு வந்துட்டாங்க, நல்லா வெற்றி பெற்று நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த உலகத்தில் நினைக்கிறாங்க. உண்மை என்னன்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்திருப்பாங்க. குடும்ப உறவினர்கள் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக நல்ல நட்போட உறவுகளோட துணையாக இருப்பதாலும் பல குடும்பங்கள் வெற்றி பெற்ற குடும்பங்களாக நல்ல வசதியோடு வாழ்க்கையை வாழும் குடும்பங்களாக இருக்காங்க. நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களோட ஒத்துமையை அனுசரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த அன்பை பகிர்ந்து கொள்ளும்போது அந்த வெற்றி பெற்றவர்கள் பட்டியலில் உன் குடும்பமும் வரும் என் செல்லமே.